JD Jody ஜோனிட்டா, வர வர எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எக்ஸாம் முடிஞ்சு 2-3 நாள் ஜாலியா இருந்துச்சு. இப்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது வித்தியாசமான கேம் இருந்தா சொல்ல, நம்ம விளையாடலாம். போர் அடிக்குதா? அப்ப நம்ம போலீஸ் திருடன் விளையாட்டு விளையாடலாம். இல்லனா டிக் ஒன் டூ த்ரீ விளையாட்டு விளையாடலாம். உனக்கு எப்ப பார்த்தாலும் போலீஸ் திருடன் விளையாட்டும் டிக் 1 2 3 விளையாட்டு தான் தெரியும். விளையாடி விளையாடி எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. வேற ஏதாவது வித்தியாசமான விளையாட்டு இருந்தா சொல்லு ஜோனிட்டா. வீட்ல செஸ் போர்டு இருக்கு, கேரம் போர்டு இருக்கு, அத வச்சு விளையாடலாம். அப்படியே நம்ம பெயிண்டிங் கூட பண்ணலாமேனா? இல்ல ஜோனிட்டா, எனக்கு எல்லா விளையாட்டும் விளையாடி விளையாடி போர் அடிக்குது. இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமான ஒரு விளையாட்டு விளையாடணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. அப்பாவோட ஆஃபீஸ் சிஸ்டம் வீட்டில் தானே இருக்குது. நம்ம ஆன்லைன்ல க்ளோஸ் பண்ணி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டு விளையாடலாம். ஐயோ, நான் வரலனா. நம்ம பாட்டுக்கு ஆன்லைன்ல ஏதாவது கேம் விளையாண்டு அப்பாவோட முக்கியமான ஃபைல் ஏதாவது டெலீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் வரலனா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சொல்லிட்டா. நம்ம என்ன பண்ண போறோம்? ஆன்லைன்ல ப்ரௌஸ் பண்ண போறோம், கேம் விளையாடிட்டு ஷட் டவுன் பண்ணிட போறோம். இது எப்படி அப்பாவுக்கு தெரியும்? வா, நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாம். வேகமா போ சொல்லிட்டா, வேகமா போ, வேகமா போ. அவளை குத்து குத்து, அவளை குத்து குத்து. கவனமா புடினா, கவனமா புடினா. நம்ம தோத்து போறோம். பாத்து வா, பொறுமையா வா. சூப்பர்ண்ணா. சொல்லிட்டா, கிச்சன் செல்ஃபுக்கு போயிட்டு கொஞ்சம் பாப்கார்ன் எடுத்துட்டு வாயேன். ஆமாண்ணா, எனக்கு கூட மிச்சர் சாப்பிடணும் போல இருக்கு. நான் போயிட்டு கொஞ்சம் பாப்கார்ன் கொஞ்சம் மிச்சர் எடுத்துட்டு வரேன். நம்ம சாப்பிட்டு ஜாலியா விளையாடலாம். என்ன இது? ஒர்க்கிங் டெஸ்க்லாம் இரும்பு வந்திருக்கு. ஒருவேளை வெயில் காலங்கள்னால வந்திருக்குமோ? நம்ம அந்த ஃபைல இந்த ஃபோல்டர்ல தானே வச்சிருந்தோம், காணுமே. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல் ஆச்சு. ஒருவேளை தெரியாம ஏதாவது டெலீட் பண்ணிருப்போமோ? இல்லையே, காணோம். ஒருவேளை லியா ஏதாவது லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாளோ? லியாவை கிட்ட தெரிஞ்சிடும். லியா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. என்னோட சிஸ்டம்ல சில முக்கியமான ஃபைல்ஸை காணும். அதான் நீ ஏதாவது யூஸ் பண்ணியா, வேற எங்கேயாவது ரீப்ளேஸ் பண்ணியான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். இல்லைப்பா, நான் உங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணல. எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா என்னோட பர்சனல் லேப்டாப்லேயே நான் பண்ணிப்பேன். உங்கள் ஆஃபீஸ் சிஸ்டம் நான் எதுக்குப்பா யூஸ் பண்ண போகிறேன்? நீயும் எடுக்கலன்னா அப்போ அந்த ஃபைல் எல்லாம் எப்படி எங்க போச்சுன்னு தெரியலையே. ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் இல்லையா, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் இந்த ரூமை ஒரு வாட்டி கிளீன் பண்ணி மாப் பண்ணிருமா. ஒர்க்கிங் டெஸ்க் ஃபுல்லா எறும்பு இருந்துச்சு, நான் தான் கிளீன் பண்ணிட்டு உட்காந்தேன். நான் முந்தானிச்சு தான்ப்பா ரூமை க்ளீன் பண்ணி மாப் பண்ணேன். நான் வேணா திரும்பவும் க்ளீன் பண்ணி மாப் பண்ணிடுறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? முக்கியமான ஃபைல்ஸ்ன்னு வேற சொல்கிறீங்களே. எனக்கு என்னமோ ஜேடன் சொன்னிட்டா மேலே தான் சந்தேகமாக இருக்குப்பா. வேறு யாரும் இங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணால் அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். ஜேடன், ஜோனிட்டா, 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. 2 பேர்ல யாராவது அப்பாவோட சிஸ்டம் யூஸ் பண்ணீங்களா? அப்பாவோட சிஸ்டம் வந்து சில முக்கியமான ஃபைல்ஸ் காணும், அதனாலதான் கேக்குறேன். அப்பா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நானும் அண்ணாவும் கொஞ்ச நேரம் கேம் விளையாடும்பா. மம்மியும் டேடியும் இல்லாத நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். போர் அடிக்குதுன்னு சொல்கிற சொன்னிட்டா, வீட்டில் எவ்வளோ விளையாட்டு பொருட்கள் இருக்குது, அதை ஏதாவது எடுத்து வச்சு விளையாடி இருக்கலாம்ல. நீங்கள் பண்ணதை பார்க்கும்போது ஷாம் செஞ்சது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சோமங்கலம்ன்ற ஊரில் ஷாம்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அவங்க அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. ஏப்ரல் மாதம் வந்துச்சு. உங்களை மாதிரியே அவனுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அவனோட கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்தப்போ அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சாச்சு, லீவு இப்போ விட்டாச்சு, ஜாலி 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 டோய். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சாச்சு, லீவு இப்போ விட்டாச்சு, ஜாலி 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 டோய். அப்பாடா, எக்ஸாம் எல்லாம் ஒரு வழியா எழுதி முடிச்சாச்சு. இனிமே 2 மாசம் லீவு தான்.
செம்மையா என்ஜாய் பண்ணலாம். பிரைஸ்லாட் எக்ஸாம் எப்படி எழுதுன? பிரைஸ்ல டாடி, எக்ஸாம் எல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். ஆமா, நீங்க எப்பவும் 7 மணிக்கு தானே வருவீங்க? இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? இன்னைக்கு வேலை கொஞ்சம் கம்மியா இருந்ததுப்பா, அதனால பெர்மிஷன் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். வாவ், அங்க பாருங்க டாடி, நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு அழகான கிளி வந்திருக்கு பாருங்க. அந்த கிளி தானா வீட்டுக்குள்ள வரல, நான் தான் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ரொம்ப நாளா கிளி வேணும் கிளி வேணும் கேட்டுட்டு இருந்தல்ல, இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ் டாடி. இந்த சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லா நான் இந்த கிளி கூட தான் ஜாலியா விளையாட போறேன். கிளிய பார்த்த ஷாமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த கிளி கூட அவன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். கிளியும் ஷாமும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த கிளிக்கு ஷாம் என்ன பேர் வச்சான் தெரியுமா? எமிலின்னு பேர் வச்சான். கிளியே கிளியே பாட்டு பாடு, கிளியே கிளியே ஆட்டம் போடு, ஏசு உன்னை நேசிக்கிறாரு, கி கி கி. ஷாம் சொல்ற எல்லாத்தையும் எமிலி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கும். இங்க வான்னா வரும், அங்க போனா போகும், எல்லாத்துக்குமே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். உன் பெயர் என்ன? வாவ், சூப்பர். என் பெயர் என்ன? வாவ், எக்ஸலென்ட். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மத்தியானம் ஷாமுக்கு ரொம்ப போர் அடிச்சது. அவங்க மம்மியும் டாடியும் வீட்டில் இல்லை. அதனால எமிலி கூட விளையாடலான்னு சொல்லி ஷாம் போய் எட்டி பார்த்தான். ஆனால் எமிலி அப்போ ரொம்ப அயர்ந்து தூங்கிட்டு இருந்துச்சு. சுற்றி முற்றி பார்த்த ஷாமோட கண்ணில் ஒரு பொருள் மாட்டுச்சு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, அவங்க அப்பா ஸ்டேஷனுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிற AK-47 கன்னு தான் அவன் கண்ணில் மாட்டுச்சு. வாவ், இங்க பாரு கண்ண. அப்பா இன்னைக்கு கண்ணை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், எப்படிடா இந்த கண்ணை ஆப்ரேட் பண்றது, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கண்ணை யூஸ் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு. அதுக்கான சரியான நேரம் இதுதான். இப்பயே கண்ணை எடுத்து ஆப்ரேட் பண்ணி பாத்துற வேண்டியதுதான். யாருக்கும் தெரியாம அந்த கன்னை எடுத்துட்டு போயிட்டு அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சான். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. அச்சச்சோ, எமிலி எப்படா இந்த பக்கம் வந்துச்சு? அச்சச்சோ, கீழே விழுந்துருச்சே. நல்லா தூங்கிட்டு இருக்குன்னு நினைச்சு நான் கண்ணை ஆப்ரேட் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தா, இந்நேரம் பார்த்தா அதுக்கு தூக்கம் கலையணும். ஐயோ, எமிலி இனிமே எந்திரிக்காதா? ஷாம் யார் பர்மிஷனும் கேட்காம அந்த கன் எடுத்து யூஸ் பண்ணதுனால அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த அவனுக்கு ரொம்ப பிடிச்ச எமிலியை அவன் இழந்துட்டான். மம்மி டாடி எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஜொனிட்டா அப்பவே சொன்னா வேண்டான்னு, நான் தான் அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்து விளையாட வச்சேன். இனிமே நாங்க அப்படி பண்ண மாட்டோம் மம்மி. ஆமா மம்மி டாடி, சாரி, என்னையும் மன்னிச்சுக்கோங்க. குட்டீஸ், உங்களுக்கும் லீவ் விட்டுருக்காங்க தானே? ஆனுவல் லீவ் விட்டுட்டாங்க, போர் அடிக்குதுன்னு ஜேடன் சொல்லிட்டா மாதிரி ஏதாவது தப்பு பண்ணாம இந்த லீவு நாட்களை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கோங்க. நிறைய பைபிள் வசனம் படிங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கோங்க, நிட்டிங் கத்துக்கோங்க. பைபிள்ல கூட போட்டிருக்கு, கொலோசியர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த லீவை ஏதாவது ஒரு பாசிட்டிவான விதத்துல ஸ்பெண்ட் பண்ணுங்க. God bless you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மேற்கொண்டு